ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இது வந்து நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப் கிடையாது, கம்ப்ளீட்லி வெஜிடேரியன். என்னடா வெஜிடேரியனில் ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். இதை எடுத்து நாம் தோல் சீவி எடுத்துட்டு இதை வச்சு தான் நம்ம ஆட்டுக்கால் சூப் பண்ண போகிறோம். அப்படியே நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில், அதே ஃப்ளேவர் அண்ட் அரோமாவில் நமக்கு இந்த வெஜ் ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதனோட தோல் மொத்தம் சீவி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்றது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ கட் பண்ண பீஸை எடுத்து நாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஒரு பிஞ்ச், 1லேருந்து 2 பிஞ்ச், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக அந்த கிழங்குக்கும் தண்ணிக்கும் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு வெடிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இடித்து வச்சுருக்க பூண்டு இதெல்லாமே ஒன்றுனா சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். முதல்ல பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து இது நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போ மீன்வைல் நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ண வச்சுருந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நல்லா வந்துருச்சு. இடித்து வச்ச பூண்டை சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்தோன்னா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆகி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வரணும். சாப்பிடும்போது வெங்காயமோ தக்காளியோ நமக்கு தனியாக தெரியக்கூடாது, அப்படியே சூப்போட சூப்பாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம வேக வச்சு அந்த வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச கிழங்கை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணி அதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே போட்டு சாப்பிட போகிறதில்ல. சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்படி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமே எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா பாயில் ஆகும்போது நல்லா கொரியாண்டர் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் தூவிடலாம். அப்படியே இப்போ வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு. யாருமே இது வந்து வெஜ் ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அரோமா கொடுக்கும். நம்மளோட மட்டன் கால் சூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டுக்கால் சூப் ரெடி. இதை ஒரு பவுலில் எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். அட்டகாசமான டேஸ்ட். அதே நேரத்தில் நம்மளோட போன்ஸ்க்கு, நம்மளோட டோட்டல் பாடி, இம்யூனிட்டி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லானது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப் சாப்பிட நான் தயார், நீங்கள் தயாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.